கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியாம் தமிழ் என்பது புறநானூற்றின் முக்கியமான பாடல் வரிகள். தமிழ் மொழியின் வரலாற்று சிறப்புகள் குறித்தும் தமிழ் குறித்த பல்வேறு செய்திகளையும் தொடர்ந்து வாரந்தோறும் தமிழ் பாசறை நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். வாருங்கள், இந்த வாரமும் பல கலவையான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறிய கவியரசு கண்ணதாசன் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் பயணம் மேற்கொள்கிறத எங்களால் பார்க்க முடியுது. வெளிநாடு பயணங்கள்லையும் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டுட்டு வரீங்க. அந்த இடத்துல கண்ணதாசன் தமிழுக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குங்க ஐயா? சரியான கேள்வி. அதாவது நான் துபாயில் ஒரு 14 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறேன். அங்கே உள்ள தொலைக்காட்சிகளிலும் சரி, வானொலியிலும் தொடர்ந்து கண்ணதாசனுடைய நினைவு நாள், பிறந்த நாள் இரண்டுக்குமே 2 மணி நேரம் குறைந்தபட்சம் என்னுடைய நேர்காணல் இருக்கும். அல்லது அந்த பாடல்களை பற்றிய செய்திகளையும் கொடுத்து அந்த பாடு கொடுவோம். அப்படி என்பதால் பல்வேறு தரப்பட்ட மக்கள், அது சாதாரண லேபராக இருப்பாங்க, இல்லை ஒரு குடும்பத் தலைவியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எப்போ அந்த பாட்டு கேட்கலாம், இது கண்ணதாசனா வாலியா சார்னு ஆஃபீஸ் டைமில் கூட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அது ஒரு ரெகக்னிஷன், நம்ம சந்தோஷப்படலாமே தவிர. ஆனால் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஒன்றல்ல இரண்டல்ல, எல்லா விஷயத்துலையுமே இந்த பாட்டு என்னை வாழ வைக்கிறது என்று சொல்லப்பட்டது தான் பலரும். எம் ராமசாமி சார்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மாபெரும் உச்சத்தில் இருந்தவர். அவர் சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு எதாவது கவலை வந்தால் ஒரு 4 பாட்டு கண்ணதாசன் பாட்டு கேட்டு தான் தூங்குவேன்றாரு. ரிஷாக்காரனும் அதே தான் சொல்கிறான். ஸோ பண்டிதர் முதல் பாமரன் வரை என்பவர்கள், பணக்காரன் முதல் ஏழை வரை கண்ணதாசன் நீக்கமரன் இருந்திருக்காரு. சிறிய காயம் பெரிய துன்பம், 6 முன்னே அடுத்த காயம், உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும், 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன். ஏதாவது ஒரு வார்த்தை கஷ்டமான வார்த்தை இருக்க பார்த்தீங்களா? சிறிய காயம் பெரிய துன்பம், 6 முன்னே அடுத்த காயம், உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும், 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன். அவருடைய பாடல்கள் என்ன சொல்கிறேன், எங்கே இது எல்லாமே அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டில் ஒரு லைன், கடைசி லைன், இந்த லைன் மனசு எல்லாருமே மனசில் பதிச்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. எல்லாமே அதான காரணம். நம்ம லைட்டாக எடுத்துட்டா லைட்டு, நம்ம ஹெவியாக எடுத்தோன்னா ஹெவி. சார், அந்த பற்று பாசம் பந்தம், இந்த விலங்குகளை 4 விலங்குகளில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. இதை விட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டாவே இதுதான் இயல்பு, இதுதான் யதார்த்தம் என்பதை நினைத்து கொண்டால் நாம் அதை தக்கபடியாக கையாள முடியும். அதுதான் கண்ணதாசன் நமக்கு பாடல்கள் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கண்ணதாசன் அவர்களை குறித்து பேசும்பொழுது அவர் எந்த அளவுக்கு பாடல்கள் இயற்றியிருக்காரோ அதற்கு நிகராக கவிதைகளையும் இயற்றியிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது. அவருடைய பாடல்கள் வெளிவந்த அளவுக்கு கவிதைகள் வெளிவரலையோ? உங்களுடைய பார்வை எப்படிங்க? என்னுடைய பார்வை மட்டுமல்ல, அதுதான் உண்மையும் கூட. தமிழறி மணியன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் அதை குறிப்பிட்டே சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி என்றால், கண்ணதாசன் பாடல்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய பாடலை தெரியாதவர்களே கிடையாது, இன்னும் அவருடைய கவிதைக்குள் போங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். உதாரணத்துக்கு, ஒரு காதலன் காதலி, காதலன் லேட்டாக போகிறான், காதலி ஏற்கனவே அந்த இடத்துல காத்திருந்து விட்டு அவள் நகர்ந்துடுறா. இவன் போனவன் அவள் போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அப்போது அந்த நேரத்தில் அவங்க அந்த இடத்துல கையை வச்சு தேடி பார்த்து இளம் சூடு கண்டான். அவர் நின்ன இடத்துல ஒரு இளம் சூடு இருக்கான். எப்படி நுட்பமான விஷயம் பாருங்கள். கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கவிதையில் இது போன்ற நுட்பமான விஷயங்கள் எல்லாம் முழுமையாக கொடுத்தது கவிதை தான். சரியாக வைரமுத்து பாணியிலே சொல்லணும்னு சொன்னால், கவிதை என்பது கட்டுப்பாடுகளுக்குள் அமைக்கப்படுவது, கைவீசி நடப்பது தான் கட்டுரை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இங்கே மெட்டுக்குள்ளே எழுதும் போது எல்லாமே சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் கண்ணதாசனுக்கு காலம் ரொம்ப கை கொடுத்துருக்கு. இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என்ஜான் உடம்பு தலையே பிரதானம் சொல்லுவாங்க. இதை பற்றி எழுதும்போது அவர் எவ்வளோ நிறைய இலக்கியங்கள், அவர் படித்தவர் இல்லை என்று சொல்வதை மறுக்கணும். ஏன்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தது பள்ளிக்கூட பாடம். ஆனால் இலக்கிய இலக்கணங்களை முழுக்க 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 ஒரு 4-5 ஆண்டுகளில் முழுசாக அதில் இறங்கி, அதை தவிர எதுவுமே அவருக்கு ஒரு உலகமே இல்லை. அது உள்ளே போனதுக்கப்புறமா எப்பெல்லாம் தேவையோ கொடுது.
எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி இன்று வேறுபட்டு நின்றானடி. கவிஞருடைய பாடலில் கடைசி வரிகளை தயவுசெய்து கவனியுங்கள். எந்த பாட்டிலுமே எல்லா வரையும் நல்லா இருக்குன்றது ஒரு பக்கம், ஆனால் கடைசி வரியில் ஒரு பஞ்ச் வைப்பார். அதான் என்னை பொறுத்தளவு அதுதான் கண்ணதாசனுடைய ராஜமுத்திரை. காலங்கள் உள்ளவரை கண்ணியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி, எந்தன் கோலம் வர வேண்டாமடி. அன்றைக்கு எழுதியது இன்றைக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படி ஒவ்வொரு பாடலையும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்பது நீங்கள் நானும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அதை எழுதும் போது நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியாற வேண்டும். அப்போ அந்த அளவுக்குனாக்க அந்த அந்யோன்யம் எப்படி இருக்கும்? தாம்பத்தியத்தை பற்றி கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. குறிப்பாக ஒரு பாடலை மறக்காமல் சொல்ல வேண்டும், உன் கண்ணில் நீர் வழிந்தால். கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதில் என் விம்மல் தனியுதடி. அதாவது என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். தெய்வத்துக்கு அறியும் சொல்லவே இல்லை அவர். உன்னை போல ஒரு தெய்வம் இருந்தால் அந்த தெய்வத்துக்கு வேணாம் தெரியலாம். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். இதைவிட தாம்பத்தியத்துக்கும் வயோதிக காதலுக்கும் இந்த மூப்பில் இருக்கும்போது கூட அந்த இல்லற வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் எவ்வளவு தூரம் அந்த என் தேவையை யார் அறிவார்னு ஒரு வார்த்தையை அவர் கேட்கும் போது பத்மினியோட முகத்தை பார்க்கணும். என்னடா நான் இல்லையா, நீ என்ன இப்படி கேட்டுட்டியே அப்படின்ற அந்த பதப்பதைப்பு அந்த நடிப்பில் இருக்கும். இப்படி படங்களை பாடங்களாக பார்க்கின்ற அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் பொற்காலத்தில் நிச்சயமாக நிறையவே விளைந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் பாதுகாப்பதும் அவற்றை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கும் சேர்ப்பதும் கூட கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்துடைய தலையாய பணியாக இருக்கிறது. அதற்கான ஆயத்தங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். முயற்சி மட்டுமே நம் கையில், முடிவு அவர் கையில். அவர் என்று நான் குறிப்பிடுவது கண்ணதாசன் கையில். சிறப்பு, மகிழ்ச்சிங்க ஐயா. நம்மளுடைய கண்ணதாசன் தமிழ் சங்கத்தில் வேறு என்னென்ன பணிகள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? முதலில் ஆரம்பித்த போது கவியரங்கம் மாதம் பண்ணோம், பட்டிமன்றம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். பொருளாதார ரீதியாக எல்லாம் செய்ய முடியாமல் போச்சு. அப்புறம் பம்மலில் 2 ஆண்டு விழா பண்ணி முடித்தோம். 2 ஆண்டு விழாமே கையை கிடச்சிது. அப்புறமா என்னால் முடியலை. இதற்கான நண்பர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்காங்க. அவங்கள பம்மலுக்கு வாங்கன்னு சொன்னால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் தான் முடிவு பண்ணி சிலை வைத்ததுக்கு அப்புறமா நடந்த எல்லா விழாக்களும் இன்று இந்த ஆண்டு முதற்கொண்டு சென்னையிலே நடத்துகிறோம். சென்னையில் நாங்கள் நடத்தாத இடங்களே கிடையாது. என்னுடைய அன்புக்கும் அது ஆசைக்கும் மேலேயே நான் நடத்திட்டேன். மியூசிக் அகாடமி நினச்சி பார்க்க முடியாத விஷயம். 1998 மியூசிக் அகாடமி, 1995 காமராஜர் அரங்கம், இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் இன்றைக்கி கூட. ஆனால் அன்றைக்கி வந்து சாத்தியமாச்சு. அந்த மாதிரி இடங்கள்லையும் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க அண்ணா ஆடிட்டோரியம் அதுலேயும் பண்ணியிருக்கோம். பிடிஆர்ஆர் ஹாலில் ஒரு 4-5 ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே வாணிம ஹாலில் ஒரு 5-6 ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த இந்திரா நகரில் ஒரு யூத் ஹாஸ்டல் இருக்குது, அங்கே ஒரு இளைஞர் விடுதி, அதுலேயும் பெரிய அரங்கம் இருக்குது, அங்கே பண்ணியிருக்கோம். இங்கே விவேகானந்தோக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும், இன்ஃபோசிஸ் ஹால்னு சொல்லுவாங்க, அங்கேயும். ஸோ எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, இந்த கடந்த ஆண்டு வந்து ஜேபி அவர் என்ற நண்பர் மூலமாக கிருஷ்ணகான சபா அதில் பண்ணோம். அரங்கம் நிரம்பி வழிந்தது. நிற்பதற்கு கூட இடமில்லை. நிறைய பேர் ஏன் சார் இவ்வளோ சின்ன இடத்துல இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறீங்கன்னு சொன்னாங்க. வாய்ப்பும் வசதியும் அமையும் போது இதை விட இன்னும் சிறப்பாக பண்ணுறோம்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்தோம். இது நடந்துகிட்டே இருக்கும். ஐயா, கண்ணதாசன் ஐயா குறித்து பேசும்பொழுது அவருடைய கவிதைகள் பாடல்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ, அவருடைய 3 முக்கியமான காவியங்கள், இயேசு காவியம், 3 மதத்திற்கும் அவர் எழுதின அந்த நூல்கள் குறித்து சொல்லுங்க ஐயா. கண்ணதாசன் அவர்கள் இயேசு காவியத்தை எழுதிவிட்டார். எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து அமெரிக்க பயணம் போகிறார். போனதுக்கப்புறம் அவர் உயிரோடு திரும்பி வரல. அப்போ வந்து அந்த கலைக்காவிரி எது இந்த புத்தகம் உருவாவதற்கு காரணமாக இருந்துச்சோ, அந்த காவியம் உருவாவதற்கு காரணமாக இருந்துச்சோ, அவங்க வந்து 1 வருஷம் கழித்து 82 வந்து அந்த நூலை வெளியிடுகிறார்கள் திருச்சியில் வெளியிடும்போது அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் வந்து வெளியிடணுன்னாங்க. அவரும் ஒத்துக்கிட்டாரும். அன்றைக்கி வந்து விமானத்தை தவற விடுறார், போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, முக்கியமான விஷயம், கண்ணதாசன் எழுதியது இயேசு காவியம், இதற்காக போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு தரை வழியே வாகனத்திலேயே போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தான் ஒரு செய்தியை நேற்று அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் அவர் வந்து அந்த அதாவது லிட்டரலாக பைபிள் சொல்லக்கூடிய அந்த விவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, என்ன தரப்பட்டிருக்கோ அதை அப்படியே வந்து மொழியாக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாதிரிமார்கள்லாம் சேர்ந்து சொல்லுவாங்களாம். அப்படியே அதை கேட்டுட்டு கண்ணப்பா எழுதிக்கோ
அப்படி சொல்லிட்டு சொல்லுவாராம். என்னமோ ஏற்கனவே உள்ள வரிகளை சொல்வது போல் அந்த வேகம் என்பார்கள். அதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு. குரானுக்கு கூட அவர் எழுதினார். அப்பாஸ் இப்ராஹிம் என்று எனக்கும் தெரிந்த நண்பர், அவர் மூலமாக ஞானரதம் என்ற ஒரு பத்திரிகை வந்தது. முதல் 2 அத்தியாயங்களுக்கு கண்ணதாசன் அவர்கள் இயேசுகாவியம் எழுதியது போலவே எழுதியிருக்கிறார். அந்த உரை கூட என்கிட்ட கூட இருக்குது. ஆனால் தொடர்ந்து அந்த மதத்தில் உள்ளவர்கள் இது வேண்டாம் என்று சொன்னதனால் அதை தொடர்ந்து எழுதவில்லை என்பது செய்தி. அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிவிட்டார். ஸோ மும்மதத்துக்கும் அவர் சம்மதம் கொடுத்த ஒரு கவிஞர் என்று சொல்லலாம். அர்த்தமுள்ள இந்து மதம் நூல் இன்னைக்கும் அதிக விற்பனையில் இருக்கிற, அதாவது திருமணங்களுக்கு அதிகமாக பரிசளிக்கக்கூடிய புத்தகமாக அது கருதப்படுகிறது. அநேகமாக தமிழர்கள் வீட்டில் எல்லாருடைய வீட்டிலையும் அந்த புத்தகம் இருக்கிறது. என்னிடமே நண்பர்கள் பலரும் பலமுறை வாங்கிவிட்டு இன்னும் ஒரு முறை கொடுங்கள், பழசு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த புத்தகத்துக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. அது சாவி அவர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தலைப்பை கொடுத்தார். கொடுக்கும்போது அவருக்கு என்ன எழுத போகிறோன்னு சுத்தமாக தெரியாது. ஒரு தலைப்பு சொல்லுங்களேன், அடுத்த வாரத்தில் தொடர் எழுதலாம் அப்படின்னோடனே எழுதலாமே சொல்லிட்டு அர்த்தமுள்ள இந்த மதம் சொல்லிட்டாரு. அப்புறம் தான் அதுக்கானது. அர்த்தமுள்ள இந்த மதத்தை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழ் தேர்வு நாங்கள் ஒரு பத்திரிகை நடத்தினேன் துபாயில். அப்போ அஞ்சுகம்னு ஒரு மேடம் ஜாயின் பண்ணாங்க. எந்த ஒரு புதிய நண்பர் வந்தாலும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில உரையாடல்கள், கேள்வி பதில்கள் இருக்கும் எங்களுக்குள்ள. அப்போ எதுவும் தெரியல, திடீர்னு ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு பக்தி உண்டான்னு கேட்டேன். பக்தி உண்டான்னு கேட்டால் ஏற்கனவே இல்லை, இப்போ இருக்குன்னாங்க. அப்போ இடையில ஏதோ நடந்திருக்கு இல்லையா, அது என்னன்னு கேட்டேன். அர்த்தமுள்ள இந்து மதம் படித்தேனாங்க. இது மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதத்தை தொட்டு பலரது வாழ்க்கையிலும் பல திருப்பங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. சிறப்பு. இந்த மாதிரி கண்ணதாசனுடைய மறுபக்கம், நாங்கள் அறியாத பக்கம் ஏதாவது செய்திகள் இருந்தால் பகிர்ந்துக்கோங்க. திரைப்படத்தில் அவர் வாலி போன்ற ஜாம்பவான்கள்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் கூட ஒரு நாளும் இவர்களெல்லாம் தனக்கான போட்டி என்று நினைத்ததில்லை. அப்புறம் கண்ணதாசனுடைய பலவீனங்கள் என்னவென்று இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக சொன்னவர். இந்த உலகத்திலேயே கண்ணதாசனை விட ஒரு மனிதன் கூட இல்லை. தன்னுடைய பலவீனங்களை, இருட்டு பக்கம் சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷேடோ இருக்கும், அதை வெளியில் சொல்கிறவங்க யாருமே தயங்குவோம், சொல்ல மாட்டோம். ஆனால் கண்ணதாசன் என்ன செய்தால், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கார். அதுதான் அவருடைய பலமும் பலவீனமும். அந்த பலவீனத்திலிருந்தும் தாண்டி இன்று தமிழ் அவரை வாழ வைக்கிறது என்றால் இந்த தமிழைத்தான் அவர் சொல்வார். பெற்ற தாயும் என்னை புறக்கணித்து விட்டால், தந்தையும் உருப்படாதம் என்று சொன்னார், எல்லாம் சொல்லி அந்த அன்னை தமிழ் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டது ஒரு கவிதை எழுதியிருக்கார். அந்த கவிதை முழுமையாக ஞாபகம் வரல. ஸோ அப்படி தமிழுக்காக வாழ்ந்த மனிதன் தான், தமிழ் தான் அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க தமிழுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது அந்த வார்த்தை தப்பு. ஏன்னால் நீங்கள் எடுக்காமல் கொடுக்கவில்லை, எடுத்தது எங்கேருந்து எடுத்துங்க, அந்த தமிழை தான் எடுத்துருக்கீங்க. அதனால் நீங்கள் கொடுத்த தமிழ் அல்ல யாராக இருந்தாலும். கண்ணதாசன் தமிழ் மூலமாக, இலக்கியங்கள் மூலமாக எல்லாவற்றையும் உள்வாங்கி தனக்கான பாணியிலே கொடுத்தார். அந்த பாணியை மக்கள் ஏற்றார்கள். அவர்களுக்கு அது தேவையாக இருந்தது. இன்றும் அதுதான் உண்மையிலே நடக்கிறது. சிறப்பு, மகிழ்ச்சிங்க ஐயா. பகுதியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கோம். கண்ணதாசன் தமிழ் சங்கத்தினுடைய அடுத்த கட்ட பணிகள் என்ன? உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரியான நூல்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து? கண்ணதாசனை பற்றி, கண்ணதாசனும் வாலியும் என்று ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது, இது கண்ணதாசன் பாட்டா, இது வாலி பாட்டான்னு. இருமலர்கள் ஒரு பாட்டு இருக்கும், மாதவி பொன்மயிலால். அந்த பாட்டு கண்ணதாசனை இது நான் எழுதுனா எப்போ எழுதுனேன்னு கேட்டார். நீங்கள் எழுதலைங்க, வாலி எழுதுனாருன்னு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு ஆனால் கண்ணதாசன் வீட்டுக்கு தான் இந்த பாராட்டு கடிதங்கள் பூரா இருந்துச்சு. அதை ஒரு மூட்டை கட்டி அதோடு சேர்ந்து ஒரு விஷயமும் சேர்த்து அனுப்பிச்சு அவருக்கு நான் பாராட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சார். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. கண்ணதாசனை தவிர மற்ற எந்த கவிஞரும் ஒவ்வொரு கவிஞருக்கும், இப்போ மாதவி பொன்மையிலால் மாதிரியே இது மதுரையில் பிறந்த மீன் கொடியை, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய மொத்தமாக எழுதியிருப்பார் வாலி. பூவாத்தலையா படத்தில் எல்லா கவிஞர்களையும் பாராட்ட தெரிந்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா என்ற ஒரு பாட்டில் ஒரே ஒரு வரியை மாற்றிக்கொள்ளவா என்று அந்த கவிஞரிடம் கேட்டிருக்கிறார். இன்றைக்கெல்லாம் நடக்குமான்னு தெரியல எனக்கு. ஒரே ஒரு வார்த்தையை மாற்றிக்க, என்னென்ன சிறப்புடனே கந்த கோட்டமுண்டுன்னு மாற்றிக்கலாம். நீங்கள் சென்னையிலே கந்த கோட்டமுண்டுன்னு எழுதிருக்கீங்க, அந்த சென்னையை எடுத்துகிட்டு சிறப்புடனே போட்டால் அந்த எதுகை இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ பார்த்தா சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு, உனக்கான மணக்கோயில் கொஞ்சம் இல்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. அண்மையில் மறைந்த பூவை செங்குட்டன் எழுதிய பாடல்.
மொத்த கந்தன் குருனை படத்தில் எல்லா பாட்டும் கண்ணதாசன். இந்த ஒரு பாடலை தான் எழுத வேண்டாம், இந்த பாடல் ஏற்கனவே ஒரு ஆடியோவில் கேட்டேன், அவரை எழுத வைங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவருக்கு அந்த வாய்ப்பையும் பணத்தையும் கொடுத்து எழுத இடம் கொடுத்தார். இப்படி ஏனைய கவிஞர்களையும் நேசித்து அவருடைய தமிழையும் பாராட்டி அவரோடு ஒருமித்து வாழ்ந்த ஒரு மாபெரும் கவிஞர். பொறாமை என்பது எனக்கு தெரிந்த அவரிடம் இல்லவே இல்லை. யாரிடமும் கோபித்து கொண்டு அவர் ஏசியதாக பேசியதாக வரலாறுகள் சொல்லவில்லை. நாங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் ஒன்று தான், அவர் வருவார், இந்த பாட்டை எழுதுவார், எழுதுன இடத்துல தேன் கொட்டி கிடக்கும், அவங்க எந்திரிச்சு போனதுக்கப்புறம் ஈக்கள் அதிகமாக இருக்கும்னு வாலி சார் ஒரு வாட்டி பேசினார். அது உண்மையும் கூட. பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன் என்ற பாட்டு எழுதின போது ஜெகநாதன் சார் இதயக்கணி டைரக்டர், அவர் அப்போது பி மாதவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கார். அபிமன்யு படத்தில், வீரபிமன்யு படத்தில் எழுதப்பட்ட பாடல் எழுதிட்டே இருக்கும்போது தேன் தேன் தேன்னு சூப்பராக இருக்கார். எல்லாரும் அப்படியே சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி அவ்வளோ கேட்டுட்டு ஆனந்தமாக அனுபவிக்கிறாங்க. டைரக்டர் சொன்னாராம், ஜெகநாதன் போயிட்டு இந்த அபிமன்யு அந்த களத்துக்குள்ளே அடுத்த நாள் போகிறான், அதோட மாண்டு போகிறான், அவன் வரல இல்லையா, அதையும் இந்த பாட்டில் எங்கேயாவது சொல்ல முடியுமா பாருன்னா. துளித்தேன் இல்லாமல் கதை முடித்தேன்னு எழுதியிருக்காரு. அது ஜீனியஸ், அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தைக்கு மேலே ஒன்றுமே இல்லை. தமிழ்நாடு பெற்ற வரம், தமிழர்கள் கொண்டாடக்கூடிய மாபெரும் கவிஞர் என்கிற வகையில் கண்ணதாசனை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம். நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்னவென்று. கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் கண்ணதாசன் பெயரில் கலைக்கூடம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று இருக்கிறோம். அது கண்ணதாசனுக்கு மட்டுமல்ல, காலத்தை வென்ற லெஜண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாடு சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜியில் ஆரம்பித்து டிஎம்எஸ் சுசீலாவில் ஆரம்பித்து ஒரு சிங்கர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு நல்ல விஷயங்களை கொடுத்தாங்களோ அவங்கள பற்றி வருகின்ற தலைமுறை அறிந்து கொள்வதற்காக ஒரு மானுமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதற்கு பெயர் கண்ணதாசன் கலைக்கூடம் வைக்கணுன்றது ஆசை. குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனால் அது கலைக்கூடம்னு வச்சுருக்கோம். இது தவிர கண்ணதாசன் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்குவது தான் இந்த நூற்றாண்டுக்கு நாம் செய்கின்ற ஒரு மாபெரும் காணிக்கையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆகச்சிறந்த கவிஞருக்கு வழக்கமான விழாக்களை நடத்தி அந்த நூற்றாண்டை கடந்து செல்வது என்பது சரியான பணியாக இருக்காது என்பதற்கால் முழு முயற்சியாக அல்லும் பகலும் அதற்கான பணிகளிலே ஈடுபடுகிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். உங்களுடைய வாழ்த்துக்களோடு. உறுதியாக எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்குங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. பல வியப்பான செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க, நல்ல நல்ல பாடல்களை எங்களுக்கு பாடி காமிச்சிங்க. நிறைவாக நம்ம ஒரு பாடலோட நிறைவு பண்ணிடலாங்க ஐயா. கண்ணதாசன் ஆயிரம் பாடல்கள் எழுதியிருந்தாலும் அத்தனை பாடல்களையும் தலைமை வைக்கின்ற தகுதி ஒற்றை பாடலுக்கே உண்டு. இந்த பாடலை எடுத்துகிட்டு வேண்டாம் இதை விட்டுருங்க, இதை வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாட்டு சொல்லவே முடியாது. இப்போ இந்த பாட்டை நான் சொன்னதுக்கப்புறமா அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய பாடலாக இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாலி சொல்லுவார், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. ஆமாய்யா ஆமாம், என்ன பண்ண சொல்கிற அப்படின்னாரு. ஒவ்வொரு ப்ராப்ளமும் அது படைக்கப்படும் போதே அதுக்குண்டான சொல்யூஷனோடு தான் வருது. ஒரு பூட்டு தயாரிக்கப்படும் போது அதோட சாவி தான் சேர்ந்து பண்ணுறாங்க. பூட்டு தனியாக ஒரு கம்பெனியில், சாவி தனியாக கம்பெனியில் செய்கிறது இல்லை. இறைவனுடைய படைப்பில், இயற்கை படைப்பில் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்குது. அதை கண்டுபிடிப்பதற்கான நேரம் தான் மனிதனுக்கு முன்பின் ஆகிறது. அதிகமாக ஒருத்தனுக்காகுது, ஒருத்தன் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடறான். ஸோ இப்படி இருக்கும்போது தான் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், மயக்கமா கலக்கமா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கைனா ப்ராப்ளம் இருக்கும். அது நீ வாடி நிற்கிறதுனால ஓட போகிறது இல்லை. எதையும் தாங்குகிற இதயத்தை பக்குவப்படுத்திக்கோ, நீ இறுதி வரைக்கும் அமைதியாக இருக்கலாம். ப்ராப்ளம் வித் அ சொல்யூஷன். இதுதான் அந்த பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்த செகண்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். ஏழை மனதை மாளிகையாக்கு, இரவும் பகலும் காவியம் பாடு,
நாளைய பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பம்மா. இந்த கடைசி வரி இருக்கு இல்லையா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. வீட்டுக்கு வெளியில் வரும்போது அந்த கதவுக்கு மேலே ஒட்டிடுங்க, பெருசாக டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஒட்டிடுங்க. வெளியில் வரும்போதெல்லாம் அதை ஒரு வாட்டி படிச்சுட்டு வெளில வாங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அந்த 100%ல் 50% அது பார்த்துக்கும், பேலன்ஸ் 50% நம்ம பார்த்துக்கலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கங்க ஐயா. புதிய கட்டண முறையில் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நெடுந்தொடர்கள், நகைச்சுவை தொடர்கள், தனிநபர் நகைச்சுவை நிகழ்ச்சிகள், இளைஞர்கள் கலந்து கொள்ளும் வினாடி வினா நிகழ்ச்சிகள், பாரம்பரிய மருத்துவம், சுற்றுலா தலங்கள் குறித்த சுவையான தகவல் நிகழ்ச்சிகள், புதுமையான சமையல் நிகழ்ச்சிகள் ஆகிய விளம்பரதாரர் நிகழ்ச்சிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்நிகழ்ச்சிகளுக்கான விண்ணப்பங்களை எங்களது அலுவலகத்தில் வேலை நாட்களில் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அதற்குரிய கட்டண ரசீது மற்றும் மாதிரி நிகழ்ச்சியுடன் எங்கள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி: இயக்குனர், விளம்பரதாரர் நிகழ்ச்சி பிரிவு, டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலையம், எண் 5, சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை 600005. மின்னஞ்சல் முகவரி: ஸ்பான்சர் ddkchn@gmail.com. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் ஐடியா தங்க குட்டீஸ். அனைவரும் நலமா? சம்மர் வெக்கேஷன் ஜாலியா போயிட்டு இருக்கா? இந்த வாரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிய நிகழ்ச்சியில கதை கிளி செக்மெண்ட்ல ரொம்ப அழகான ஒரு கதை கேட்டு நம்ம எல்லாரும் ரசிக்க போறோம். எங்க பார்த்தாலும் புழுதி கூட்டிட்டே இருந்தாங்க. எப்படி கூட்டினாங்க? சரக்கு 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 கூட்ட கூட்ட புழுதி மேல வர வர பேசிக் ஸ்டிச்சிங் அண்ட் எம்ப்ராய்டரி இந்த சம்மர்ல உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆக்குற வகையிலும் இருக்க போகுது. இந்த த்ரெட்டுக்கு நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஒரு லாக் மாதிரி போட போறோம். அடுத்த ஃபேவரட் செக்மெண்ட் என்ன? வண்ணக்கிளி. சர்க்கிள் பண்ணுங்க. ஒரு நல்ல குலாப் ஜாமுன் மாதிரி ஒரு நல்லா பண்ணுங்க. Show me now. Yeah, perfect. Keep it in your palm and press it this way. Okay? இந்த மாதிரி ஒரு நிறைய பேக்கேஜான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம பாருங்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு உங்கள் டிடி தமிழில் மட்டும். டோன்ட் மிஸ் இட் குட்டீஸ். அவன் கடலை ரசிக்க வந்தான். ஆனால் அந்த கடற்கரை அவனுக்கு போர்க்களமாக மாறியது. பார்த்து வர மாட்டியா? உள்ளூர்காரங்க தான் வரணும். இங்க பாருங்க, இங்கதான் கூட்டமே இல்லல. இந்த பையன் சூப்பரான சர்ஃபர், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இந்த ஏரியா இல்லனா நீங்க சர்ஃப் பண்ண முடியாது. அப்பா போலாம். பையன் முன்னாடி அசிங்கப்படுறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எப்ப பின்வாங்கணும்னு தெரியணும். நிலைமை இதை விட மோசமாகலாம். ஒரு அலை, ஒரு அவமதிப்பு, ஒரு மனிதனின் சினம் எவ்வளவு தூரம் செல்லும்? உன்னை நான் பார்க்கிங்லே தானே இருக்க சொன்னேன். எனக்கு என்னோட சர்ஃப் போர்டு வேணும். ஓகே ஓகே, அது இதுங்களோட கலந்து இருக்கணும். எதுல இருக்கா பாருங்க. அதுதான் என்னுடைய போர்டு. அது எனக்கு திரும்ப வேணும். அழகா இருக்குல்ல? எங்க எல்லாருக்கும் இது ஒரு அடையாளத்தை கொடுக்குது. பே பாய்ஸ்க்கு மட்டும்தான் காஃபி. கிளம்பி போங்க இருந்து. அமைதியாக இருந்தவன் அதிரடியாக மாறும் போது அங்கே யாராலும் தப்ப முடியாது. இங்க பாருங்க, இந்த இடத்தை நீங்க மறக்கிறது நல்லது. இந்த இடம் உங்களுக்கானது இல்லை. மணலும் கொதிக்கும், கடலும் சாட்சியாகும். The Surfer 17/5
2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:05 உங்கள் டிடி தமிழில். யாரை சொல்லி யாரிடம் சொல்லி தேறுவது இந்த தேரா வாழ்க்கையை? 1 மணி நேரம் ஊமையாயிருங்கள், சில மணித்துளிகள் செவிடாயிருங்கள், 3 நாழிகைகள் முடமாயிருங்கள், கூடுமானவரை குருடாயிருங்கள். இப்படியே தினம் இருந்து கொண்டிருந்தால் மரணம் வரும் வரை மனிதராய் வாழலாம் என்ற அனுபவ கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் குறித்தும், கண்ணதாசன் மீதான பற்றுதல் குறித்தும், கண்ணதாசனின் வாழ்க்கை அனுபவங்கள் குறித்தும் பல்வேறு தகவல்களை திரு காவேரி மைந்தன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். வாருங்கள், தமிழ் பாசறையின் அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளுவம் கூறும் வாழ்வின் இலக்குகள். பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் சொல்லிவிடாத தத்துவத்தையா வள்ளுவர் சொல்லிவிட்டார்? காரல் மார்க்ஸ் தன்னுடைய மூலதனத்தில் செய்யாத பொருளாதார புரட்சியையா வள்ளுவர் செய்துவிட்டார்? ஹோமர் தன்னுடைய இலியட் குடிசையில் பேசாத காதல் நயங்களையா வள்ளுவர் பேசிவிட்டார் என்றெல்லாம் கேலி செய்தனர். ஆனால் அறம் பேசியவரால் பொருள் பேச முடியவில்லை, பொருள் பேசியவரால் இன்பம் பேச முடியவில்லை, இன்பம் பேசியவரால் எதையும் பேச முடியவில்லை. ஆனால் அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றையும் ஒருங்கே எழுதிய தன்னிகரில்லா தனித்தலைவர் எங்கள் வள்ளுவர். திருக்குறள் உலக பொதுமறை நூல். 1.25 அடிகளை கொண்ட வெண்பா வடிவில் அமைந்துள்ளது. இந்த 1.25 அடிகளில் என்ன செய்துவிட முடியும்? இந்த 1.25 அடிதான் ஜியு போப்பையும் அமெரிக்காவின் எழுத்தாளர் தாமஸையும் திரும்ப திரும்ப திருக்குறள் படிக்க தூண்டியது. ஒரே ஒரு குறள்தான் அவர்களை இங்கேயே தங்கி தமிழ் மொழி கற்க தூண்டியது. இந்த ஒரே ஒரு குறள்தான் திருக்குறளை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்க தூண்டியது. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கண்ட தமிழ்நாடு, அதாவது வள்ளுவர் திருக்குறளை உலகிற்கு அளித்ததன் மூலம் தமிழ்நாடு உலக அளவில் புகழ்பெற்றது என்றார் பாரதியார். அறம் என்பது ஒழுக்கமான வாழ்க்கை, பொருள் என்பது பொருளாதார மேம்பாடு, இன்பம் என்பது மன அமைதி மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை. இம்மூன்றையும் ஒருங்கே பெற்று வாழ்வதே வள்ளுவம் கூறும் வாழ்வின் இலக்குகள். அறம் என்பது ஒழுக்கமான வாழ்க்கை, பொய் சொல்லக்கூடாது, பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது, பிறருக்கு உதவி செய்வது போன்ற நல்லொழுக்கங்களை குறிக்கிறது. பொருள் என்பது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை வாழ தேவையான பொருளாதார வளங்களை குறிக்கிறது. பொருள் ஈட்டுவது, சிக்கனமாக செலவழிப்பது போன்ற பொருளாதார மேம்பாட்டை குறிக்கிறது. இன்பம் என்பது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அடையும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது. அன்பு, நட்பு, குடும்பம், உறவுகள் போன்ற உணர்வுகளை குறிக்கிறது. ஒரு முறை ஒருவர் காந்தியடிகள் கிட்ட கேட்குறாரு, எல்லோரும் கையில் கத்தியுடனும் துப்பாக்கியுடனும் போராடும் பொழுது நீங்கள் மட்டும் எப்படி அகிம்சையின் வழியில் போராடுகிறீர்கள் என்று. அதற்கு காந்தியடிகள் கூறுகிறார், லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் என்ற ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். அந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அகிம்சையின் வழியில் போராடணும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது என்று கூறுகிறார். அப்பொழுது லியோ டால்ஸ்டாய் கூறுகிறார், இந்தியாவில் திருக்குறள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு போரும் அமைதியும் என்ற ஒரு புத்தகத்தை எழுதணுன்ற எண்ணம் தோன்றியது என்று கூறுகிறார். அப்பொழுது காந்தியடிகள் கூறுகிறார், அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் தமிழனாகவே பிறந்து திருக்குறளை தமிழிலேயே கற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று. அப்போது நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தியவர்களுக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் பெருமைப்பட வேண்டும். ஒரு முறை ஒரு சிஷ்யன் வந்து குரு கிட்ட கேட்குறாரு, ஐயா வாழ்க்கைனா என்ன அப்படின்னு. அதற்கு அந்த குரு ஒரு குளத்தை காமிச்சு, இந்த குளத்தில் எத்தனை அடி தண்ணி இருக்கும் என்று கேட்கிறார். அந்த சிஷ்யன் இந்த குளத்தில் 2 அடி தண்ணி இருக்கும் என்று கூறுகிறார். அப்போ இந்த குளத்தில் எத்தனை அடி தாமரை இருக்கும் என்று குரு கேட்கிறார். இந்த குளத்தில் 2 அடி தாமரை இருக்கும் என்று சிஷ்யன் கூறுகிறார். சரின்னு சொல்லிட்டு இன்னொரு குளத்தை காமிச்சு, இந்த குளத்தில் எத்தனை அடி தண்ணி இருக்கும், எத்தனை அடி தாமரை இருக்கும் என்று குரு கேட்கிறார். இந்த குளத்தில் 7 அடி தண்ணியும் 7 அடி தாமரையும் இருக்கும் என்று அந்த சிஷ்யன் கூறுகிறார். அதற்கு அந்த குரு கூறுகிறார், இதுதான் வாழ்க்கை என்று. இதைத்தான் வள்ளுவரும் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று கூறுகிறார்.
இதேபோல மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது அவர்கள் பல சோதனைகளை எதிர்கொள்கிறார்கள். அப்பொழுது அர்ஜுனன், யுதிஷ்டரன் போன்றவர்களுடைய அறிவும் புத்திசாலித்தனமும் தான் அவர்களை பாதுகாத்தது. குறிப்பாக யுதிஷ்டரன் அவருடைய அறிவை பயன்படுத்தி பல சோதனைகளை எதிர்கொள்கிறார். தீயவர்களாலும் அவர்களை நேரடியாக வீழ்த்த முடியவில்லை. அறிவு அவர்களுக்கு ஒரு அரணாக இருந்தது. இதைத்தான் வள்ளுவரும் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்று கூறுகிறார். இப்படி மகாபாரதம் காலத்திலிருந்து திருக்குறள் இன்று வரை நம் வாழ்க்கைக்கு பொருந்துபவையாகவே உள்ளதுதான் இதன் சிறப்பாகும். ரஷ்யாவில் டங்ஸ்டன் துளையால் ஆன ஒரு அறை இருக்கிறது. அந்த அறை இந்த உலகத்தில் எந்த ஒரு இயற்கை சீற்றத்தாலும் அழிக்க முடியாத அளவிற்கு பாதுகாப்பானது. அப்படி அந்த அறையில் என்னதான் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்திய நாட்டை சேர்ந்த திருக்குறள் புத்தகத்தை அந்த அறையில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த மண்ணில் பிறந்து உலகமெல்லாம் பெருமைப்பட செய்யும் திருக்குறளை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே சொன்னதுதான் திருக்குறள் என்று கூறி என் உரையை திரு வள்ளுவருக்கு சமர்ப்பிக்கிறேன். டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி. ஓடி விளையாடு பாப்பா, எனக்கு சொல்வது என்ன? செந்தமிழ் பாவலன் பாரதி இருளடைந்த இந்திய திருநாட்டிற்கு ஒளியாக 20ஆம் நூற்றாண்டில் எட்டயபுரத்தில் உதித்த அக்னி சுடர் தமிழ் மொழியை தன் சுவாசமாக கொண்டவர். எழுச்சிமிகு சிந்தனைகளின் ஏகலைவன் என பன்முகத்தன்மை கொண்ட தமிழன். அவன் முற்றும் வளர்ந்தபோது, மூளையில் வெயிலடித்த போது, அவன் சுட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் மத்தியில் தமிழ் கட்டுப்பட்ட போது, காதில் விழுகிறது காலத்தின் குரல். சோதிமிக்க நவக்கவிதை கொண்டு தமிழை எழுப்பு, தேசியம் கொண்டு தேசம் எழுப்பு. இந்த 2 கட்டளைக்காகவும் தன் உயிரையும் வாழ்வையும் தேய்த்து கொண்டதுதான் பாரதி என்கிற சிறிய ஜீவதத்தின் பெரிய சரித்திரம். ஓடி விளையாடு பாப்பா என்பது பாரதியார் எழுதிய பரந்த அறிமுகமான ஒரு குழந்தைகள் பாட்டு. யாருக்கு உணர்த்தினால் சமூகம் பண்படும், எங்கு துவங்க வேண்டும், யாருக்கு சொல்ல வேண்டும் என்பதை நன்கு அறிந்த நம் மகாகவி குழந்தைகளிடமிருந்து துவங்க வேண்டும் என்பதை அறிவார். குழந்தைகள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை எளிய நடையில் குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை அறிவுரைகளையும் தீட்டியுள்ளார். ஒரு வைரமணி போன்ற அழகு வாய்ந்த பாப்பா பாட்டால் சின்னஞ்சிறு பிஞ்சு உள்ளங்களை உழுத விவசாயி என் பாரதி. இப்போது வரும் விளம்பரங்களிலெல்லாம் உங்கள் குழந்தைகள் வளர வேண்டுமா, உங்கள் குழந்தைகள் உயரமாக வேண்டுமா, உங்கள் குழந்தைகளுக்கு பசி எடுக்க வேண்டுமா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் என் பாரதி அன்றே பதிலளித்து விட்டார். அதுவே ஓடி விளையாடு பாப்பா. இன்றைய காலகட்டத்தில் ஓடி விளையாட வேண்டிய வயதில் குழந்தைகளை கைபேசிகளும் கணினிகளும் வீட்டிலேயே கட்டி போட்டிருக்கின்றது. இந்த அவல நிலை கட்டாயம் மாற வேண்டும் நண்பர்களே. உடல் நலம், உடல் உறுதி வர வேண்டுமானால் நாம் ஓடி விளையாட வேண்டும். விளையாட்டின் மூலம் குழந்தைகளுக்கு பொது அறிவு, அனுபவ அறிவு, மொழியறிவு வளர்கிறது. ஆளுமை வளர்ச்சி, தலைமை பண்புகள் அவர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே வளர்ச்சி அடைகின்றது. பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் இந்திய விளையாட்டு வீராங்கனைகளான PV சிந்து, ஸ்வப்னா பர்மன், ரேசல் தாமஸ், திவ்யா தேஷ்முக், வைஷாலி போன்றோர் உலக சாதனை புரிந்து மற்ற இளம் வீராங்கனைகளையும் சாதிக்க தூண்டுகிறார்கள். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி 2025 உலகக்கோப்பையை வென்று வரலாறு படைத்தது. அவர்களின் திறமை மற்றும் தன்னம்பிக்கை உலகை கவர்ந்தது. அவர்களின் வெற்றி பெண்களின் சக்தி மற்றும் நாட்டின் பெருமையை வெளிப்படுத்தும் ஒரு புற்குறியாகும். புதுநெறி காட்டிய புதுமை கவிஞன் என் பாரதியின் கூற்றின்படி ஓடி விளையாடுவோம், உடல் நலத்தை பேணுவோம், நம் சமூகத்தை நல்வழியில் விட்டு செல்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு திறனாய்வு என்பது பல்வேறு வகைகளில் அமைகிறது என்று நமது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றனர். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் இலக்கிய திறனாய்வு, இலக்கண முறை திறனாய்வு, பாராட்டு முறை திறனாய்வு, வரலாற்று முறை திறனாய்வு என பல்வேறு வகைகள் உண்டு. இந்த வாரம் புத்தக புனல் பகுதியில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள நூல் எந்த வகையான திறனாய்வு முறையில் திறனாய்வு செய்யப்படுகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் பாசறை நிகழ்வில் புத்தக புனல் பகுதியில் நூல்களை குறித்த அறிமுகங்களை நாம் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு புதுக்கவிதை நூல் ஒன்றினை பார்க்க இருக்கிறோம். புதுக்கவிதைகள் என்பன கவிதை உலகத்தினுடைய ஜனநாயகப்படுத்தப்பட்ட படைப்புகள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். ஏன்னா ஒரு காலகட்டம் வரையில் தேமா புளிமா, ஆசிரியப்பா வெண்பாவனுடைய இலக்கணம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் படைப்பாளிகளாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சிந்திக்க தெரிந்த அனைவரும், தங்களது வாழ்வியல் கூறுகளை கூர்மையாக கவனிக்க தெரிந்த அனைவரும் கவிதை எழுதுகிறார்கள். அது புதுக்கவிதையை ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது. மக்கள் தளத்திலே மொழியறிந்த அனைவரும் எழுதி வருகிறார்கள். அப்படி புதுக்கவிதை இன்று பரவலாக பரவி இருக்கிற நிலையில் மிகச்சிறப்பான படிமங்களை, குறியீடுகளை, அங்கதங்களை கொண்டு எழுதுகிற தற்கால புதுக்கவிஞர்களில் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவரான கோ வசந்தகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கிற பியானோவின் மீது கல் எறிந்தாலும் இசை பிறக்கும், பியானோ மீது கல் எறிந்தாலும் இசை பிறக்கும், இந்த புத்தகத்துக்கான தலைப்பு இது. ரொம்ப அருமையான புத்தகம். தமிழ் அலை பதிப்பகத்தின் மூலமாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. இந்த நூலினுடைய விலை 150 ரூபாய். ரொம்ப அழகான புதுக்கவிதைகள் இருக்கின்றன. பாருங்கள், சின்ன கவிதைகளில் எவ்வளவு செய்திகள் இருக்கின்றன பாருங்கள். கூழாங்கற்களை கொண்டு வந்தேன் வீட்டுக்கு, கூழாங்கற்களை கொண்டு வந்தேன் வீட்டுக்கு, இரவு முழுவதும் தூங்க விடாமல் நதியின் சப்தம். ஒரு 5-6 வரிகளில் எவ்வளோ ஒரு அழகான படிமத்தை அது சொல்லி இருக்கிறது பாருங்கள். ஒரு மனிதன் கூழாங்கற்களை தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய படுக்கை அறைக்கு பக்கத்தில் இருக்கிற மேஜை மீது வைக்கிறான். ஆனால் அந்த கூழாங்கல் எது என்றால், பல ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருந்த நதிக்கு உள்ளே கிடந்து கிடந்து உழன்று தேய்ந்து உருமாறி வழுவழுப்பாக மாறி இருக்கிற கூழாங்கல். நாள்தோறும் அது மேலே நதி ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த நதியின் சப்தம் அந்த கூழாங்கலில் பதிவாகி இருக்கிறதாம். அதைத்தான் கவிஞர் இவ்வாறு சொல்கிறாரு: கூழாங்கற்களை கொண்டு வந்தேன் வீட்டுக்கு, இரவு முழுவதும் தூங்க விடாமல் நதியின் சப்தம் என்கிற கவிதை இன்றைய கவிதை உலகில் நாம் பயன்படுத்துகிற படிமங்களை, குறியீடுகளை மிக அழகாக சொல்லியிருக்கிற கோ வசந்தகுமாரனுடைய கவிதை. அலைகள் பேசுவதை, அதே மாதிரி அழகான கவிதை, ஒரு 3 வரிகள் மட்டும். அலைகள் பேசுவதை புரிந்து கொள்ள, அடுத்த வரியை நம்ம நிறுத்தி சிந்திச்சு பார்ப்போம். ஒரு கடலினுடைய அலைகளோ நதியினுடைய அலைகளோ பேசுவதை புரிந்து கொள்ள நம்ம என்னவாக இருக்க வேண்டும்? கவிஞர் முடிக்கிறார் பாருங்க. அலைகள் பேசுவதை புரிந்து கொள்ள மணலாக நீ மாற வேண்டும். நாம் கடற்கரைக்கோ நதிக்கோ போனால் கொஞ்ச நேரம் கால்களை நனைச்சிட்டு கைகளை நனைத்துட்டு அல்லது குளித்து விளையாடிட்டு திரும்பி வந்துடுறோம். ஆனால் காலகாலமாக அந்த நதியினுடைய அலைகளும் கடலின் அலைகளும் மணல்களோடு பேசிக்கொண்டே இருக்கின்றன. அந்த மணற்பரப்பில் ஒரு மணலாக மாறுகிற போதுதான் நீ நதி பேசுகிற மொழியை புரிந்து கொள்ள முடியும் என்கிற அந்த சூழலியம் சார்ந்த கவிதை படிமம் மிகச்சிறப்பாக இந்த நூலில் இருக்கிறது. புழுவாக சம்மதித்தால் வண்ணத்து பூச்சி ஆகலாம். எல்லோருக்கும் வெற்றி தேவை, மிக விரைந்து வெற்றியடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கிற அந்த வண்ணத்து பூச்சி அதன் கூட்டிலிருந்து ஓட்டிலிருந்து வெளியே வந்து லார்வா புழுவாக இருந்து போராடி தான் வண்ணத்து பூச்சியாக வந்திருக்கிறது. இன்றைக்கு இலக்கியத்திலேயோ கலைத்துறையிலேயோ விளையாட்டிலேயோ மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள் யார் என்றால்
தொடர்ந்து புழுவாக இருந்து போராடியவர்கள். அப்போ வெற்றி தேவைப்படுபவர்கள் நேரடியாக வண்ணத்து பூச்சியாக மாறிவிடுவதில்லை, புழுவாக இருந்து போராடி இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிற மிக அழகான படிம கவிதை வசந்தகுமாரனுடையது. பூட்டிய பிறகு இழுத்து பார்த்தேன், கையோடு வந்துவிட்டது கதவு என்று ஒரு கவிதை. நமக்கு பலருக்கும் இந்த வியாதி இருக்கும். பெட்டியை போட்டுவோம், வீட்டை போட்டுவோம், அலமாரியை போட்டுவோம், ஆனால் மறுபடியும் போய் அது பூட்டிட்டார் திறந்திருக்கான்னு நம்ம சந்தேகப்பட்டு ஐயப்பட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். பல முறை 2-3 தடவை இழுத்து பார்க்குறவங்களாம் நம்ம கேள்விப்படுவோம், நம்ம உறவினர்கள் நண்பர்களே இருப்பாங்க. ஆனால் இந்த கவிதை ஒன்றை சொல்லுகிறது, பூட்டிய பிறகு இழுத்து பார்த்தேன், கையோடு வந்துவிட்டது கதவு என்பது இது வீட்டினுடைய பொருள் பாதுகாப்பை குறித்து மட்டும் பேசவில்லை. மனிதர்களுக்கு இடையிலே நாம் பல கதவுகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். பாவேந்தர் கூட ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒருத்தவனுக்கும் இடையில் இருக்கிற திரைகளை விலக்க வேண்டும், வீட்டுக்கு இடையில் இருக்கிற சுவர்களை இடிக்க வேண்டும், ஏறி நின்று பாரடா எங்கும், எங்கும் பாரடா இப்புவி மக்களை, என் குலம் என்று உன்னை தன்னுடன் ஒட்டிய மானுட பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள்வார். இப்போ மனிதர்களுக்கு இடையில் சின்ன சின்ன தடை கதவுகளை நாம் வைத்து கொண்டே இருக்கிறோம். அது சரியாக இருக்கிறதா? சாதி மதத்தின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் பல்வேறு கதவு தடைகளை வைத்து கொண்டே இருக்கிறோம். அது சரியா இருக்கான்னு இழுத்து பார்ப்பதை விட அந்த கதவை உடைத்து விடுவது சாலச் சிறந்தது என்று மனித வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு அழகான கவிதையாக அது இருக்கிறது. எப்பொழுதாவது பெய்கிறது மழை, எப்பொழுதாவது விளைகிறது வயல், எப்பொழுதாவது நடக்கிறது அறுவடை, எப்பொழுதாவது கொதிக்கிறது உலை. 4 செய்திகளை சொல்கிறாரு. மழை பருவம் தவறி எப்பாதான் பெய்யுது, வயல் தொடர்ந்து விளையிறதுல ஏதோ ஒரு நேரத்தில் விளைகிறது, உலையில் உணவு கொதிக்கிறது, எப்போதாவது கொதிக்கிறது. ஆனால் ஒன்று மறக்காமல் நடக்கிறது. அது என்ன? கவிதையின் கடைசி வரியை மீண்டும் கவனிப்போம். எப்பொழுதாவது பெய்கிறது மழை, எப்பொழுதாவது விளைகிறது வயல், எப்பொழுதாவது நடக்கிறது அறுவடை, எப்பொழுதாவது கொதிக்கிறது உலை, ஆனால் எப்பொழுதும் பசிக்கிறது வயிறு. அறுவடையும் மழையும் காலம் தவறிப்போனாலும் வயிறு பசிப்பது மட்டும் நிற்பதே இல்லை. ஒரு பழைய புதுக்கவிஞன் எழுதினான், தலையை சொறி முதுகை வளை, இப்படியெல்லாம் செய்தால் உடம்பு கிட்ட கேட்டால் ஏன் அப்படி செய்யணும்னா வயிற்றை கேள் சொல்லுமது என்று ஒரு கவிதையை சண்முக சுப்பையா என்ற ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். அப்போ இந்த வயிறு பசித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயற்கை சில நேரங்களில் மழை பெய்வதற்கும் வயல் விளைவதற்கும் தவறிவிட்டால் கூட ஏழைகளின் வயிறுகள் பசித்து கொண்டே இருக்கின்றன என்கிற சமூக சூழலை சொல்லுகிற கவிதை நம் வெட்கத்துக்கு சாட்சியாக இருக்கிறது. நம் வெட்கத்துக்கு எது சாட்சியாக இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? நம் வெட்கத்துக்கு சாட்சியாக இருக்கிறது ஆடை என்று எழுதுகிறார். நம் ஆடையை அணிந்து கொண்டால் கூட அது சரியாக இருக்கிறதான்னு சரி செய்து கொண்டே இருப்போம். நமது உடலில் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்திருக்கிறதா என்று நாம் கவனித்து கொண்டே இருப்போம். ஒரு சின்ன செய்தியில் ஒரு நீண்ட பரிணாம வளர்ச்சியை சொல்லுகிறார். இந்த உடை ஒரு காலகட்டத்தில் இலை தழைகளாக இருந்ததையும் அப்புறம் மீண்டும் பருத்தியில் நாம் நெய்ய தொடங்கிய பிறகு அது வளர்ந்ததையும் அவர் சொல்லியிருக்கிறார். புகைப்பட கலைஞனிடம் காட்டுவதற்கென்றே பிரத்யேக முகம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள் மனிதர்கள் என்று ஒரு கவிதை. நம்ம பார்ப்போம், நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் நம்மளை பார்த்து யாராவது ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நிழற்படம் எடுக்கிறாங்கன்னா நம்ம என்ன கவலைகள் இருந்தாலும் மறந்துட்டு சிரிக்கிற மாதிரி நிற்போம் அல்லவா? அப்படி ஒரு தனிப்பட்ட முகத்தை மனிதர்கள் நிழற்பட கலைஞர்களிடம் காட்டுகிறார்கள் என்ற இந்த கவிதை மிக அருமையான செய்திகளை சொல்லி செல்கிறது. உள்ளத்தின் துயரங்கள் எது இருந்தாலும் உதட்டில் மனிதர்கள் சிரித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிற கவிதையாக இருக்கிறது. இந்த நூலின் தலைப்பே ஒரு கவிதை தான். பியானோ மீது கல் இருந்தாலும் அங்கிருந்து இசைதான் பிறக்கும் என்ற இந்த நூலை உங்களிடத்தில் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கவிஞர் கோ. வசந்தகுமாரனுக்கு வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.
இந்த வார நூல் திறனாய்வு செய்யப்படும் பொழுது பல்வேறு கோணங்களில் பல்வேறு தகவல்களை திறனாய்வாளர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கும் நூல் குறித்த பல்வேறு பார்வைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் என்று நம்புகிறோம். வாருங்கள் தமிழ் பாசறையின் அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். भारत का भविष्य उसके बच्चों के हाथों में है। हर बच्चा अपने भीतर एक अनोखी प्रतिभा लेकर जन्म लेता है। कोई विज्ञान में तो कोई खेल में तो कोई समाज के लिए मिसाल बनता है। ऐसी ही असाधारण प्रतिभाओं को पहचान देने के लिए भारत सरकार ने शुरू किया प्रधानमंत्री राष्ट्रीय बाल पुरस्कार। आप जैसे युवाओं की शक्ति के कारण ही आज पूरा विश्व भारत को आशा और अपेक्षाओं के साथ देख रहा है। ये सिर्फ एक पुरस्कार नहीं, बल्कि बच्चों के सपनों को पंख देने की एक पहल है, जो उन्हें आगे बढ़ने के लिए प्रेरित करती है और पूरे देश को गर्व से भर देती है। प्रधानमंत्री राष्ट्रीय बाल पुरस्कार, सपनों को उड़ान, प्रतिभा को सम्मान। அவன் கடலை ரசிக்க வந்தான். ஆனால் அந்த கடற்கரை அவனுக்கு போர்க்களமாக மாறியது. பார்த்து வர மாட்டியா? உள்ளூர்காரங்க தான் வரணும். இங்க பாருங்க, இங்கதான் கூட்டமே இல்லல. இந்த பையன் சூப்பரான சர்ஃபர், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இந்த ஏரியா இல்லனா நீங்க சர்ஃப் பண்ண முடியாது. அப்பா போலாம். பையன் முன்னாடி அசிங்கப்படுறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எப்ப பின்வாங்கணும்னு தெரியணும். நிலைமை இதை விட மோசமாகலாம். ஒரு அலை, ஒரு அவமதிப்பு, ஒரு மனிதனின் சினம் எவ்வளவு தூரம் செல்லும்? உன்னை நான் பார்க்கிங்லே தானே இருக்க சொன்னேன். எனக்கு என்னோட சர்ஃப் போர்டு வேணும். ஓகே ஓகே, அது இதுங்களோட கலந்து இருக்கணும். இதுல இருக்கா பாருங்க. அதுதான் என்னுடைய போர்டு. அது எனக்கு திரும்ப வேணும். அழகா இருக்குல்ல? எங்க எல்லாருக்கும் இது ஒரு அடையாளத்தை கொடுக்குது. பாய்ஸ்க்கு மட்டும்தான் காஃபி. கிளம்பி போ இங்க இருந்து. அமைதியாக இருந்தவன் அதிரடியாக மாறும் போது அங்கே யாராலும் தப்ப முடியாது. இங்க பாருங்க, இந்த இடத்த நீங்க மறக்கிறது நல்லது. இந்த இடம் உங்களுக்கானது இல்லை. கடலும் சாட்சியாகும். தி சர்ஃபர் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:05 உங்கள் டிடி தமிழில். தமிழ் பாசறையில் அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் பகுதியான அறிவுக்களம் பகுதியில் இன்றைய நிகழ்வில் மாணவர்கள் என்னென்ன பதில் கொடுக்க போகின்றனர், யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். மூன்றாவது சுற்றுக்கு போறோம். சரியான ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் வந்துட்டு நீங்க சொல்ல போறீங்க. நம்ம பாண்டியர் அணியில இருந்து தொடங்கலாம். கீதா வந்துட்டு எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க. நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கான முதல் ஆங்கில சொல் மைக்ரேஷன். மீட்டுருவாக்கம். மைக்ரேஷன். ஒரு நிமிடம், அவங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு வந்துட்டு கொடுக்கலாம். மைக்ரேஷன். போல செய்தலாம். இல்ல, அது வந்து நல்ல முயற்சி, ஆனா அது வந்துட்டு தவறான பதில். அடுத்து நீங்க இடம்பெயர்தல். இடம்பெயர்தல் வந்துட்டீங்க கிட்டத்தட்ட. மைக்ரேஷன் என்பது இடம்பெயர்தல் தான், பறவைகள் இடம்பெயர்தல். வலசை போதல். கரெக்டா. சரியான பறவைக்கான பதில்ன்றது வலசை போதல் அப்படின்றது மிக சரியான பதில். வாழ்த்துகள். நீங்க உங்களுடைய மதிப்பெண்களை விட்ட இடத்துல இருந்து மீண்டும் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த ஆங்கில சொல்
ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்றதுக்கு நிகரான கலை சொல்லாக்கம் என்ன? வலப்பக்க சுற்று. இல்லை, ஒரு முயற்சி நீங்க எடுத்திருக்கீங்க, ஆனா அது தவறான பதில். வேற யாராவது முயற்சிக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கு இன்னொரு முயற்சி கொடுக்கலாம். அது சரியா உங்களால சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. முதல் பகுதி சரிதான். இடஞ்சுழி. இடஞ்சுழி என்பதுதான் மிக சரியான பதில். ஆனா நல்ல முயற்சி. நீங்க தான் தொடக்கத்துல வந்துட்டு அதற்கான பதில் கொடுத்தீங்க. அவங்க அதை முடிச்சு வச்சிருக்காங்க. வாழ்த்துகள். உங்களுக்கான அடுத்த சொல் இன்டெலிஜென்ஸ். அறிவில் சிறந்தவர்? இல்லை, கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க, ஆனா இன்னும் சரியா நீங்க முயற்சிக்கலாம். அறிவு கூர்மை உள்ளவர்? இல்லை, கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க, ஆனா இதுல எந்த மனிதர்களையும் குறிப்பிடாததுனால இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இன்டெலிஜென்ஸ் என்பதுக்கு சரியான திறமையாளர்கள். அறிவாளர். இல்ல, நுண்ணறிவு. நுண்ணறிவு என்பதுதான் மிக சரியான. இன்னைக்கு ஏஐ அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நுண்ணறிவு அப்படின்றத தான் வந்துட்டு குறிப்பிடுது. எல்லாருமே மிக சிறப்பா வந்துட்டு விளையாடினீங்க. உங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துகள். உங்களுக்கு ஒரு சில விடுகதைகள் வந்துட்டு கேட்க போறோம். அதற்கான பதில்கள் நீங்க கொடுக்கலாம். நல்லா வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்கால செயலியை அடிப்படையாக கொண்டு வந்துட்டு அடுத்த கேள்வி அமைய போகுது. இப்படி சொல்லிட்டாலே நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க. இருந்து உங்களுக்கான முதல் கேள்வி நம்ம வந்து பாண்டியர் அணிக்கிட்ட இருந்து தொடங்கலாம். தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? திறன்பேசி. செல்பேசி என்பது மிக சரியான பதில். நீங்கள் எடுத்துட்டீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான் என்பதற்கு சரியான பதில் என்பது செல்பேசி அப்படின்றது தான். வாழ்த்துகள். விடிய விடிய பூந்தோட்டம், விடிந்து பார்த்தால் வெறும் தோட்டம். வானம். யாரது? மணிகண்டன், நீங்களே பதில் சொல்றீங்களா? வாழ்த்துகள். ஆனா வந்துட்டு நல்ல முயற்சி. தொடர்ந்து விடுகதைகள் விளையாடிக்கிட்டே இருப்பீங்களோ வீட்டுல? தாத்தா பாட்டி கூட இருந்ததுனால இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. தாத்தா பாட்டி கூட இருந்ததுனால வந்துட்டு இன்னும் அது வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல விடுகதை அப்படின்றது மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேரர் அணிக்கு அடுத்த விடுகதை வந்துட்டு கேட்குறோம். வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வரவேற்க ஆள் இல்லை. செருப்பு. செருப்பு என்பது மிகச்சரியான பதில். அடிக்கடி விடுகதை எல்லாரும் விளையாடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உடனே வந்து பதில்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைவா வந்துட்டு நம்ம சோழர் அணிக்கான கேள்வி. எங்க அக்கா சிவப்பு, பிடித்தால் கருப்பு, அது என்ன? இல்ல, இன்னொரு முயற்சி எடுக்கலாம். எங்க அக்கா சிவப்பு, பிடித்தால் அல்லது குளித்தால் கருப்பு. சரி, அடுத்த முறை நீங்க முயற்சிக்கலாம். நம்ம நெருப்பு. நெருப்பு என்பது கிட்ட வந்திருக்கீங்க. விறகு. விறகு. அடுப்பு கறி என்பதுதான் மிக சரியானது. அவங்க வந்துட்டு எரிஞ்சதுக்கு அப்புறம் கருப்பாயிடுறாங்க அப்படின்றத இது பண்ணி தான் வந்துட்டு இந்த விடுகதை வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விடுகதைகள் வந்துட்டு பொதுவாகவே நம்ம அறிவை தூண்டும் வகையில நிறைய இடங்கள்ல வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. நீங்க யாராவது எனக்கு இந்த விடுகதை வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த விடுகதைக்கு யாரும் சட்டுன்னு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த விடுகதையை கேட்கலாம். மற்ற அணிகள் யாராவது முயற்சிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைகள். மணிகண்டன், உங்களுக்கு ஏதாவது விடுகதை தெரியுமா? கேட்கிறீங்களா? உங்களுடைய 2 அணிக்கூடையும். எங்க தாத்தா எனக்கு ஒரு சொல்லி கொடுத்த ஒரு விடுகதை. சொல்லுங்க. ஆழ குழி தோண்டி ஒரு முட்டை இட்டு வைத்தால் அண்ணாந்து பார்த்தால் 1000 முட்டை அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் வச்சு ஒரு விடுகதை சொல்லி கொடுத்தாங்க. அந்த விடுகதைக்கான பதில் யாருக்காவது தெரியுமா? ஞானமூர்த்திக்கு தெரிஞ்சிருக்கு. தென்னை மரம் இல்ல பனை மரம். தென்னை மரம் தான். தென்னை மரம் என்பது சரியான பதில். மாணவர்கள் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா, ரொம்ப அழகா நிறைய கேள்விகளுக்கு குறிப்புகள் தராமலே விரைவா வந்துட்டு பதில் கொடுத்திருந்தாங்க. நீங்க எல்லாருமே அதை பார்த்து நல்ல மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அவங்களுக்கான நினைவு பரிசுகள் வந்துட்டு கொடுத்துடலாம்.
எல்லாருமே தமிழ் சார்ந்த செய்திகளை ரொம்ப ஆழமாக தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது நீங்கள் கொடுத்த பதில்கள்ல இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் டிடி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை வந்துட்டு சொல்லிக்கிறோம். நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான பதில்கள் கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு அழகழகாக பொருள்கள் நீங்கள் வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கும் டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாரதியாரின் வரிகளை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். அதுபோல இன்ப மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்புகளை வாரந்தோறும் நமது நிகழ்ச்சியில் நாம் பதிவு செய்து வருகிறோம். அடுத்த வார தமிழ் பாசறை நிகழ்ச்சியில் இதே போன்று கலவையான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.